அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. நேற்று பதிவு போட்ட அந்த ஃபாரின் காயினில் நிறைய சேல் ஆயிடுச்சு. 1-2 தான் இருக்குது. இது ஒரு டைகர் செட், புலி. இது இந்திய புலி. யாராவது தென்னாப்பிரிக்கா புலி, இலங்கை புலின்னு நினச்சிட வேண்டாம். இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய முத்திரை, ஹாலோகிராம் அல்லது அச்சு. இது 1947 மும்பை மின்ட்டு. 47 கீழே மின்ட் இருக்கும். குட் கண்டிஷனான காயின். ரெண்டாவது 1947 மும்பை ஆஃப் ருபி. இதில் 1/2 என்றோ 50 பைசா என்றோ 8 அணா என்றோ போட்டு இருக்காது. ஆங்கிலத்தில் ஆஃப் ருபி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். அதுமாதிரி இதில் 1 ரூபி அல்லது 1 ரூபியா அல்லது 1 ரூபாய் அப்படிலாம் எழுதப்பட்டிருக்காது. இதில் 1 ரூபின்னு ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கும். அது மாதிரி இந்த குவார்ட்டர், இது 25 பைசா அல்லது 1/4 ரூபி அல்லது 4 அணா அப்படின்னு இதில் எழுதியிருக்காது. இதில் குவார்ட்டர் ரூபி அப்படின்னு எழுதியிருக்கும். ஒரு நீண்ட நெடிய கம்பில் புலி நடந்து போகிறது மாதிரி ஒரு தோற்றம் வரையப்பட்டிருக்கும். கீழே இந்தியா அப்படிங்கிற நம்ம நாட்டினுடைய பெயர் எழுதியிருக்கும். அதுக்குள்ள 1947 அந்த இயர். இதுதான் பிரிட்டிஷ்காரங்களுடைய நாணயத்தில் கடைசி நாணயம். இதுக்கப்புறம் எந்த நாணயத்துலேயும் அவருடைய உருவம் பொறிக்கப்பட்டு இருக்காது. இதுதான் கடைசி நாணயம். இந்த வருஷம் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த மாதம்தான் நமக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு, ஆகஸ்ட் 15. அது வரைக்கும் இந்த நாணயம் வெளியிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமும் 4-5 வருஷம் கழிச்சு இது புழக்கத்தில் இருந்துச்சு. இந்த 3 நாணயத்தில் மட்டும் பின்பக்கத்தை காமிக்கிறேன் பாருங்கள். 6ஆம் ஜார்ஜ் மன்னர், ஜார்ஜ் 6th கிங். ஆண்டு கிடையாது, 6th கிங் எம்பரர். சில இதில் ஆண்டு எம்பரர்னு போட்டிருக்கும். இதில் ஜார்ஜ் 6th கிங் எம்பரர். இது ஆஃப் ரூபியில் உள்ள பின்னலை, ஜார்ஜ் 6th கிங் எம்பரர். இதில் ராஜாவின் கழுத்துக்கு கீழே எந்த புள்ளியும் டாட்டும் இருக்காது. இதில் அவருடைய கழுத்துக்கு கீழே புள்ளி இருக்கும். முன்பக்கம் பாம்பே மின்ட்டுங்கிறதுனால ஒரு புள்ளி இருக்குது. இது ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஒரு நாணயம். இதில் முன்பக்கம் மின்ட் இல்லை. 1947 கீழே மின்ட் இல்லை. ஆனால் மின்ட் எங்கே இருக்குது? பின்னல் இந்த பக்கம் இருக்குது. ஆஃப் ரூபியில் பின்னாடி இருக்குது. அது மாதிரி குவார்ட்டர் ரூபியும் மும்பை மின்ட்டு தான். முன்னாடி 1947க்கு முன்னாடியே அந்த மின்ட் இருக்குது. பின்னாடி மன்னர் கீழேயும் ஒரு புள்ளி இருக்குது. ஜார்ஜ் 6th கிங் எம்பரர். 3 நாணயம் மட்டும் ஒரு செட்டு நாணயம். இது விலை ரொம்ப கூடிக்கிட்டே போகுது. இப்படிப்பட்ட நாணயங்கள் இப்போ கிடைப்பது மிகவும் அரிதாக உள்ளது. இவ்வளவு கண்டிஷனில் கிடைக்கிறதும் ரொம்ப அரிதாக உள்ளது. ஆகையால் இருக்கிற சமயம் இது ஒரு செட் காயின் ஒன்று வாங்கி வச்சுருங்க. இது 3 மட்டும் வேணுமா இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கிடலாம். இது பிரிட்டிஷ் காயின். இந்தியாவின் கடைசி மன்னர் கடைசியாக வெளிவந்த ஒரு நாணயம். இதுக்கப்புறம் ஜார்ஜ் மன்னர்களின் புகைப்படங்கள் அல்லது உருவங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் இந்தியாவில் கிடையாது. அந்த விவரத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கோல்டன் ஜூப்ளி ஒரு நாணயம், 1985 மும்பை மின்ட்டு. இதில் கல்கட்டா மின்ட் கொஞ்சம் ரேர் காயின். இது 50 பைசா. இந்த போட்டிருக்கா கமாமினிட்டி காயின்ஸ் 50 பைசா. இது அதோட சேர்த்து 4வது நாணயம். அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது 2010 நொய்டா 1 மின்ட் தான். இது 4 நாணயத்தையும் 4 மின்ட்டில் இது அச்சடிக்கப்பட்டது. சில சமயம் ஒரே நாணயம் 4 இடத்துல அச்சடிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த 4 நாணயமும் 4 இடத்துல அச்சடிக்கப்பட்டது. நொய்டாவில் 10 ரூபீஸ் காயின், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு கமாமினிட்டி காயின்ஸு. எல்லாம் டைகர் காயின் தான். 5 ரூபாயில் மும்பையில் அடிக்கப்பட்ட ஒரு நாணயம் 1 மின்ட் தான். அது எல்லாமே ஒரே வருஷம்தான். 2 ரூபாயில் கொல்கட்டாவில் அடிக்கப்பட்ட நாணயம், இதுவும் 1 மின்ட் தான். 1 ரூபாயில் ஹைதராபாத்தில் அடிக்கப்பட்ட நாணயம், இதுவும் 1 மின்ட் தான். இந்த 8 நாணயம் ஒரு செட்டு, ஃபுல் டைகர் காயின் ஒரு செட்டு, 8 நாணயம் ஒரு செட்டு.
இதேமாரி மகாத்மா காந்தி நாணயம் ஒரு செட்டு வேணுமா வாங்கிக்கோங்க. ஜவஹர்லால் நேரு நாணயம் ஒரு செட்டு வேணுமா இருந்தால் வாங்கிக்கோங்க. ஒவ்வொன்றிலையும் செட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதனுடைய ரேட்டையும் சொல்லிடுறேன். 500 மட்டும் கொடுங்க போதும். இது நீங்கள் வாங்கணும்னா 800 மேலே ஆகும். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 300 ஆஃபர்னு வைங்களேன். 500 மட்டும் கொடுத்தீங்கன்னா இந்த 8 விதமான பிரிட்டிஷ் நாணயத்தெல்லாம் சேர்த்து உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இதோட நேற்று வந்ததில் ஒரு 2 கரன்சி இருந்துச்சு, புக் பண்ணியிருந்தேன் போல் இருக்குது. இது காம்பியா எனக்கு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் த காம்பியா 100 ரூபா ஒரு நாடு. இந்த நாடு என்கிட்ட இல்லை, அதனால் என்கிட்ட ஒரு 100 நாடு வச்சுருக்கேன். அந்த 100 நாட்டில் இந்த காம்பியா இல்லை. ஆனால் ஒரு 300 கரன்சி இருக்குது. ஒரே நாட்டில் பலவிதமான டெனாமினேஷன் கரன்சி இருக்குது. ஒரே நாட்டில் பலவிதமான டெனாமினேஷன் பிரகாரம் வச்சுருக்கேன். இது காம்பியா நாட்டில் உள்ள ஒரு 5 ரூபா தாள். இதனோட வேல்யூ 100 ரூபா. இன்னொன்று உஸ்பெகிஸ்தான் நாட்டில் உள்ள 2000 ரூபா தாள், அதுவும் 100 ரூபா தான். இது 2 நாட் எது இல்லையோ அதை மட்டும் புக் பண்ணி வாங்கி அந்தந்த ஆல்பத்தில் வரிசைக்க வச்சுருவேன். ஒரு 100-150 நாட்டுக்கு மேலே இருக்குது. அது எதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிப்போகுது. கிடைக்கிற சமயம் உங்கள் பதிவில் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு அதில் வச்சுருவேன். இது உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. 2 கரன்சி மட்டும் 100 ரூபா மட்டும். கஜகஸ்தானில் உஸ்பெகிஸ்தான், காம்பியா. ஒரு வெள்ளி நாணயம் இருந்துச்சு எங்கிட்டு, இப்போ தேய்ச்சி கொடுத்து ஃபோல்டர் போட்டோம்ல, இந்த ஒரே ஒரு வெள்ளி நாணயம் 1945 சூப்பர் கண்டிஷனு. பார்த்துக்கோங்க நாணயத்தோட கண்டிஷனை பார்த்துக்கோங்க. சார்ஜ் 6 1945 உள்ளது. கண்டிஷனுக்கு தான் காசு. நல்ல கண்டிஷனாக திருப்தியாக உங்களுக்கு பார்க்கறதுக்கு வாங்கணும் போல் தோணுச்சா அப்போ தான் காசு, இல்லைன்னா இது காசு கிடையாது. அந்தளவுக்கு கண்டிஷனாக இருந்தால் நான் வாங்குவேன். இது ஒன்றா. அதுக்கப்புறம் ஒரு 1940 ஒரு வெள்ளி நாணயம், 1 ரூபி இந்தியா வெள்ளி நாணயம். இதனோட கண்டிஷனையும் பார்த்துக்கோங்க. ஃபோல்டர் போட போகிறேன். இதனுடைய கண்டிஷனே முன்னு பார்த்துக்கோங்க. 1940. அதுக்கு அடுத்து அது காமிச்சிருது என் கையோட. இது ஒரு 1 ரூபி காயின் 1940. 1940 2 நாணயம் இருக்குது. இது ஒரு 1 ரூபி காயின் 1942. இது ஒரு 1 ரூபி காயின். சார்ஜ் 6 கிங் எம்பரர். அதுக்கப்புறம் 100% வெள்ளி நாணயம் 1916 2 அனாஸ். 1 ரூபா காயின் கூட நீங்கள் வாங்கிடலாம். இந்த 2 அணா வாங்குறது பெரிய கஷ்டமாக இருக்குது. காயினோட கண்டிஷனை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. 2 அனாஸ். வேறு வெள்ளி நாணயங்கள் கிடக்கான்னு பார்த்துக்கிறேன். 1 2 3 4 5 6 எவ்வளோண்ணா இந்த காமிச்சிடுறேன். ஒரு 1906 அப்படின்னா எட்வர்ட் வந்துடுவார். 7th எட்வர்ட் வெள்ளி நாணயம் 100% வெள்ளி நாணயம், சூப்பரான நாணயம். அதுக்கடுத்து 1944 ஒரு வெள்ளி நாணயம். கண்டிஷனை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மும்பை மின்ட்டு தான். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ரூபி 1942. இதில் ஒரு 1/2 ரூபி. இன்னொரு நாணயம் 1942. இது ஒரு 1/2 ரூபி. காயின் கண்டிஷன் நல்லா தெரியும்னு நினைக்கேன். அதுக்கடுத்து 3வது ஒரு 1/2 ரூபி 1944. அதுக்கடுத்து இன்னொரு 1/2 ரூபி 1944.
நல்லா தெரியும்னு நினைக்கேன். செல்லில் அவ்வளோதான் பவர். ஒரு OMS காயின் 5 ரூபி. எப்போ ஒரு சமயம் யாரோ கொண்டாந்து கொடுத்தாங்க, அதை வாங்கி போட்டேன். அப்படி கிடக்கு. FSS, இது பித்தளை கிடையாது, 2017 உள்ளது. நொய்டா மின்ட்டு ஒரு நாணயம் இருக்குது. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.